ஆமாம், அடிக்கடி நம்ம ரூட்டு தேவன் ரூட்டு சரியாக இருக்குன்னு அப்பப்போ செக் பண்ணிக்கிங்க. நீங்கள் அப்பான்னு கூப்பிட்டா என்ன மகளே அப்படின்னு அவர் கேட்கணும். அவர் மூஞ்சி திருப்பிட்டு இருந்தாருன்னா இப்போ என்னமோ கோபமாக இருக்கிறாருன்னு அர்த்தம். ஆமாம், நிறைய நேரம் நம்ம ஜெபிக்கிறதுக்கு பதில் கொடுக்கலன்னு ஏதோ ஒரு விஷயத்தில் அவர் கோச்சிட்டு இருக்கிறாரு அப்படின்னா என்னமோ அவர் சொன்னதுக்கு நம்ம கீழ்ப்படியிலேன்னு அர்த்தம். அப்போ நம்ம நிறைய நேரம் ஆண்டவரை கோபப்படுத்துகிறோம். அதனால அப்பப்போ உங்களுக்கு ஆண்டவர் கொஞ்சம் என்ன செய்யுங்க, கரெக்ட் பண்ணிருங்கிற. அப்பப்போ நீங்கள் என்ன செய்யுங்க. எனக்கு ஒரு சம்பவம் ஞாபகத்துக்கு வருது. என்னுடைய பர்சனல் காரியத்தில் ஒரு நாள் எனக்கு தேவனுக்கு ஒரு வழக்கு இருந்தது. இஸ்ரவேலே ஒரு வழக்கு இருக்குது. இதே ஓசியால் தான் வாசிக்கிறோம். இஸ்ரவேலர் இடத்துல தேவன் இடத்துல வழக்கு இருக்கிற மாதிரி எனக்கு தேவனுக்கு ஒரு வழக்கு இருந்தது. அதனால் அவர்கிட்ட சொன்னேன், நான் விட்டுட்டேன். நான் ஆஸ்பத்திரியில் இருக்கிறேன். என் ஹஸ்பண்ட் என்னை கேட்குறாரு, ஏன் ஜாக்லி எப்போ பைபிள் இல்லாமல் இருக்க மாட்டேன்னு. நான் அவர்கிட்ட கொஞ்சம் கோவமாக்குறமான்ட்டேன். அவர்கிட்ட கொஞ்சம் கோவமாக்குறமா, எனக்கு பைபிள் வேண்டாம் அப்படின்ட்டேன். வீட்டுக்கு வந்தேன். ஆனால் அதை கர்த்தர் ஏங்கிறத என்கிட்ட சொல்லிட்டார். ஏன் அப்படிங்கிறத இன்னும் ஓப்பனாகவே சொல்கிறேன். எனக்கு ரொம்ப ஆம்பளை பையன் பிடிக்கும். அதனால் ஆண்டவர் எனக்கு ஒரு ஆம்பளை பையன் தாங்கன்னு. ரெண்டாவது, எனக்கு பிள்ளைங்கிறதுல எனக்கு ரொம்ப வருத்தமாயிடுச்சு. அப்போ தான் என் ஹஸ்பண்ட் கேட்டார், எப்போ பைபிள் இல்லாமல் இருக்க மாட்டேன். இல்லைம்மா, எனக்கு அவரோட கொஞ்சம் சண்டைன்ட்டேன், விட்டுட்டேன். வீட்டுக்கு வரேன், எனக்கு ஒரு புக்கு வந்தது, வேண்டாததை அவர் உன்னிடத்துலேருந்து விளக்குகிறார். என்னை தேற்றாரு. ஆனாலும் நம்ம கொஞ்சம் அப்படி பிடிவாதத்தில் நிற்போம்ல. அப்போ எனக்கு அது ஒப்பேறவே இல்லை. இன்னும் ஆண்டு விட்டு அப்படியே அந்த வருத்தத்திலே இருக்கிற கொஞ்ச நாள் போயிடுச்சு. ஒரு 3 மாதம் போயிடுச்சு. அப்போ நான் திடீர்னு ஒரு நாள் பைபிள் எடுத்து இப்படி திறக்கிற உன்னத பாட்டில் ஒரு வசனம் இருக்குது. எருசலேம் குமாரத்தியே, நீ அவளை போய் எழுப்பாத, அவளை போய் நீ என்ன செய்யாத, அவளை போய் எழுப்பாத, அவள் என்னிடத்தில் வருவா. அப்படின்னா அதனுடைய அர்த்தம் என்னன்னா, ஜாக்லினை போய் யாரும் எழுப்பாதீங்க, அவளுக்கு தெரியும் நான் யாருன்னு தெரியும், அவள் யாருன்னு எனக்கு தெரியும், அதனால் அவளை போய் யாரும் எழுப்பா, அவளே வருவா அப்படின்னு சொன்னார் பாருங்க. அதுக்கப்புறம் தான் ஆண்டோட்ட போய் உளுந்தேன். நானே வந்துடுறாண்டவர் உங்கள்கிட்ட கோச்சு என்ன பண்ண முடியுன்ட்டு என்ன செஞ்சேன், அவர்கிட்ட போய் சரணடைஞ்சு அவரோட ஒப்புரவாயிட்டேன். ஆனால் நாட்கள் ஆக ஆனால் அப்போ ஏன் எனக்கு ஆண் பிள்ளை தருலேன்னு கர்த்தர் என்கிட்ட பேசிட்டார். அதையும் நான் ஒத்துக்கிட்டேன். ஆனால் நாட்கள் ஆக எனக்கு இப்போ நான் நினச்சா, நான் இந்த பலகீன பிரெயின் பிரச்சனையில் நான் இருந்த பொழுது எனக்கு ஏன் கர்த்தர் 2 பிள்ளைகளை கொடுத்தார் என்பதை நான் அன்றைக்கு விளங்கி கொண்டேன். ஏன்னா நான் அந்த 6 மாதம் படுத்த படுக்கையாக இருந்த பொழுது என் கணவனும் என் பிள்ளைகளும் என்னை பார்த்து கொண்ட விதம், என் 2 பிள்ளைகள் எனக்கு தாயாகத்தான் நின்னாங்க. 2 பிள்ளைகளும் என்னோட எல்லா காரியத்திலும் எனக்கு தாயாக நின்னாங்க. இதை எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, ஒரு சில நேரங்கள் அப்படி நமக்கு வருத்தம் வருது. ஆனால் அதையவே நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது, கண்ணி பண்ணிடக்கூடாது. நான் அதனால தான் சொல்ல, விழுவது தவறலை, விழுந்த இடத்துலேருந்து எழுந்து